இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ முடியுதுன்னு தெரியல. யார் வச்சிருந்த அது யார் வச்சிருந்த அன்புமணி தான். அப்பனுக்குள்ள பங்கு வச்சு கேட்கிற அளவுக்கு இங்க என்ன நடக்குது மக்களை பார்க்கிறேன். பாமக வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போற இடங்கள் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தடுத்து நிறுத்தி நீங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது, கொடியும் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்குன்னு தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணி வராங்க. இதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? அதாவது அமைதியான வழியில கொடியை உபயோகப்படுத்தாதீங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், இங்க எங்க இருக்க வேண்டாம், எங்க கொடியை பயன்படுத்தாதீங்க, ஐயாவுடைய முகத்தை போடாதீங்க, ஐயா சின்னத்தை கொள்ளாதீங்க சொல்றாங்க. அவங்க பண்றது அராஜகம், அடிதடி பண்றாங்க. வண்டியை உடைக்கிறாங்க, செஞ்சி வந்தவாசி எல்லாத்துலயும் பண்றது. அதாவது அவர் ஐயா பறிக்க சொன்னாரு, அவர் உடைங்க அடிங்க, இதைதான் தன் தொண்டர்களுக்கு இது பண்றாரு. இது எந்த விதமான அரசியல் அவரை இதுதான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸா? என்னோட கேள்வி இதுதான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸா? ஐயா முன்னேற்றம் சொன்னது தர்மபுரி மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தர்மபுரி வாக்காளர்களுக்கு தர்மபுரி வாக்காளர்களுக்கு சிறந்த சின்னம் வெற்றி பெறணும். தர்மபுரி தொகுதியினுடைய தொகுதி விதைக்கிற சரவணன் வெற்றி பெறணும். சசிகலா ஐயா மேடமோட இருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியோட கிரவுண்ட்ஸ் நீங்க போன வரைக்கும் எப்படிங்க இருக்கீங்க? கூட்டணி எப்படி இருக்குன்னு கேக்குறேன். கூட்டணி போன இடத்துல கூட்டணியோட பலமும் நம்ம கூட்டணியோட பலம் நான் எங்க கூட்டணி ஒரு இடத்துல போறதுள்ளதான் அங்க மரியாதை பேச்சு சேலம் அவரோட பேசும்போது தான் அந்த மாதிரி அந்த தலைச்சொற்று ஏற்பட்டது. மற்ற இடத்துக்கு போயிருந்த நீங்க கையாள கேள்விக்கு நல்ல பேர் சொல்லணும். பாத்தீங்கன்னா பாமக அப்படின்ற கட்சி பலவீனம் அடையும் போது, அதாவது அந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கைக்கு ஒரு பின்னடைவு வருதா? பாட்டாளி மக்கள் கட்சி பலமா இருக்குது, பலவீனம் அடையல. அந்த கோரிக்கையை நிறைவேறும், அது வெற்றி பெறும். நீங்க மணி செயல் தலைவர் உங்களை எல்லாம் பார்த்து சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல உட்காருங்க, அந்த இடத்துல போறீங்கன்னா அவரை ஈட்டியல்ல மாறுல பல இடத்துல, முதுகுல பல இடத்துல ஈட்டியால கத்தியால குத்தி 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 எனக்கு அது ஏற்பட்டுதான். ஆனா நான் தாங்கிக்கிறேன், அவரும் தான் தாங்கிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் தயவு செய்து அப்படி சமூகம் பாமக அவரு துரோகி கிடையாது. இன்னைக்கு உண்மையாலுமே ஐயா கூட இருக்கிறவங்க யாருமே துரோகி கிடையாது. ஐயாவை துரோகின்னு சொல்றவங்க தான் முதல் துரோகி. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்கதான் முதல் துரோகி. நாங்க என்ன அனுபவிக்கிறதுக்காக இங்க இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் வெளியில அனுப்பிச்சு தனிமைப்படுத்தினா ஐயாவோட சொன்னாரு நான் எப்ப சாவேன், அதுக்காக காத்திருக்கிறாங்க. அதை நாங்க நடத்த விடாம நாங்க இருக்கிறதுக்கு தான் நானும் சரி, கௌரவத்தில் ஜி.கே. மணியும் சரி, செயல் தலைவர் இங்க இருக்கிறதுக்கு ஒரே காரணம். தேவையில்லாம யோசித்த நம்பி கிடையாது. ஆனா இவங்க கேட்டுக்கிறாங்க 103 வயசு வரைக்கும் இருப்பீங்க அப்படின்ட்டு ஜோசிகாரன் சொல்லலான்ட்டு என் மகன் சொல்றது இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. 103 வயசுக்குள்ள என்னென்ன பொய் சொல்லி என்னென்ன பொருளை சொல்லி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா இப்பவே ஜே.கே. மணிய மாரில் குத்துற மாதிரி ஈட்டியால என்னையும் மாரில் குத்தி பின்னால முதுகுல ஈட்டியால குத்தி ரணமா இருக்கிறோம். ஏதோ